எப்பவுமே இருக்கிறத பேசுறது தான் பிசாசு. பிசாசு வேலை என்ன? எதை பேசுவான்? இருக்கிறத பேசுவான். இப்ப என்ன சூழ்நிலை இருக்குதோ அதை தான் பேசுவான். இப்ப நீங்க எந்த பாதையில கடந்து போறீங்களோ அதை தான் பேசுவான். ஆனா இயேசு அப்படி இல்லை. எதை குறித்து பேசுவாருன்னா, இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்க்காத, வருங்காலத்தை குறித்து பாரு, அடுத்த வருஷத்தை குறித்து பாரு, எதிர்காலத்தை குறித்து பாரு. இப்போ இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க எதை பேசுறீங்க? நீங்க எதை பேசுறீங்க? அதான் ஒரு பேச்சு இருக்குது, மலையை பார்த்து பேசு, மலையை பற்றி பேசாத. அதான் ஆண்டவர் சொல்றாரு, மலையை பற்றி பேசாத, மலையை பிரச்சனையை பற்றி பேசாத, பிரச்சனையை பார்த்து பேசு. அதே போல நீங்க இருக்கிறத பேசாதீங்க, வரப்போகிறத பேசுங்க. எதை பேசக்கூடாது? சத்தமா சொல்லுங்க. இருக்கிறத பேசக்கூடாது. இருக்கிறத பேசுறத நிறுத்தணும். இருக்கிறத பேசுறதை எப்ப நீங்க நிறுத்துறீங்களோ அப்பதான் ஒரு தலைமைத்துவ அபிஷேகத்திற்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். இருக்கிறது தான் எல்லாரும் பேசுறாங்களே. 5 அப்பம் 2 மீன் வச்சு இங்கே ஒரு சின்ன பையன் இருக்கிறான், அவங்களை ஏமாத்துறோம் அப்படின்னு எல்லாருமே பேசுறாங்களே. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். மார்த்தாள் மரியாளை குறித்து பேசும்போது லாசரு மரிச்சு போறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நான் உயிரோடு எழுப்பேன்னு சொல்லும் போது உடனே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆமா ஆண்டவரே, உயிரோடு எழுங்கிறது ஒரு நாள் நடக்கும். ஆனா இப்போ என்னுடைய சகோதரன் இறந்து போயிட்டான். இப்ப ஆனா ஆண்டவர் என்ன பேசுறாருன்னா, இருக்கிறத பேசல. எதை பேசுறாருன்னா, அவனை உயிரோட எழுப்புகிறத குறித்து தான் கர்த்தர் பேசுகிறார். சோ இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஒரு புதிய வருஷத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போது இருக்கிறத பேசுறத இன்னையோட நிற்பாட்டுங்க. இவ்வளவு கடன் இருக்குது, இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இவ்வளவு போராட்டம் இருக்குது, எதையுமே பேச வேண்டாம். நம்ம இவ்வளவு பிரச்சனையிலும் என்னை நடத்துகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நிச்சயமா ஆண்டவர் எனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, எனக்கு ஒரு வெற்றி உண்டு. இந்த கடனிலிருந்து கர்த்தர் என்னை கொண்டு வருவார், என்னை சாட்சியாய் நிறுத்துவார், என் கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், என்னை பெருமைப்படுத்துகிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமேன். அவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர். அவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர். ஆமேன்.